வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாமே எப்படி வந்துட்டு அவுட்கம் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண இதுக்காக வந்துட்டு நிறைய கிளாஸஸ் போவாங்க, நிறைய இது போவாங்க. இதுவே நிறைய அவேர்னஸ் தெரியாமல் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் முதல் வந்துட்டு டிவைட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது என்னாச்சுன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல் வந்துட்டு அதிலே தான் இருந்தது. எதில் இருந்தது? என்னோடய மூச்சில் இருந்தது. ஸோ என்னோட மூச்சு மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது ப்ரீத்திங் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு என்னோட இன்ஹேல் பண்ணுறேன். முன்னாடி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு? என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு? ஸ்ட்ரெஸ்னால் எப்படின்னா லைஃப் பார்த்தா எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ ஓரளவு நார்மலாக. கடைசியில் உனக்கு அந்த மரம் என்ன தான் கொடுத்துச்சு? அது உங்க கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுச்சு? ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட 2 பேர் இருக்காங்க. இது என்னோட அண்ணா, இது என்னோட மாப்பிள்ளை. ஸோ இவங்க 2 பேரை வச்சு தான் மனசில் இருக்கிற கவலை எல்லாமே தியானம் மூலிமா எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு டெமோவாக காமிக்க போகிறேன். இந்த தியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தியானம் தான். ஸோ இப்போ 3:45 வந்து டைம் ஆகுது. ஸோ 4 o'clock வரைக்கும் இந்த தியானம் வந்து நடக்க போகுது. இந்த தியானத்துக்கு முன்னாடி இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது இப்போ வந்து கேட்டுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் உன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணியிருந்தேன். உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னோட பேர் கே முருகேஷன். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு நார்மலாக தான் இருக்கேன் நான். ஓகேண்ணா. உன்னோட பேர்? ராதாகிருஷ்ணன். நார்மலாக தான் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மலாக இருக்குன்ட்டாங்க. இதுக்கு அட்வான்ஸாக இன்னும் நார்மலாக இருக்காங்களா இல்லை இதே மைண்ட் செட்டில் இருக்காங்களான்றத ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இந்த தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மனுஷனை ஹக் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஹக் பண்ணிக்கோங்க. ஹக் பண்ணிவிட்டு தலை இருக்குல்ல, தலையை வந்து இது கூட வச்சுக்கோங்க, மரத்தோட வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த மரத்தோட வந்து ஒரு அட்டாச் ஆகிக்கோங்க, கனெக்ஷன் ஆகிக்கோங்க. கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. லைஃப்பில் வந்து எல்லா கஷ்டத்தையுமே வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம், வேறு யார்ட்டுமே ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதுக்கிட்ட வந்து கொடுத்துருங்க. இப்போ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு, எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடு, எனக்கு என்ன தேவையில்லையோ அதை வந்து நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரிசல்ட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பக்கத்தில் நல்லா நின்றுக்கோங்க, மரத்தோட பக்கத்தில் நல்லா கட்டி பிடிச்சி நின்றுக்கோங்க. இதில் வந்து உங்களை எந்த ஒரு பூச்சி வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அது உங்கள் உடம்புல வந்து ஊர்னாலும் உங்களை எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவுமே பண்ணவே பண்ணாது. நீங்கள் பாட்டுக்கு காமாக இருந்துட்டு நீங்கள் அது கூட நீங்கள் இது பண்ணிக்கிட்டு மட்டுமே இருங்க. அந்த மரத்தோட மட்டும் நீங்கள் அட்டாச் ஆகிட்டே இருங்க. வேறு எதுவுமே நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து காம் டவுன் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 பேர் அப்படியே கண்ணை முடிக்கோங்க. எப்படி வந்து இந்த தியானத்தை முடிக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த மரம் வந்து இப்போ உங்களை வந்து தாங்கிட்டு இருக்கு. அதாவது உங்களோட கஷ்டங்களையும் உங்களுடைய பாசிட்டிவிட்டியுமே அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு நிறைய விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 20 மினிட்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது உணர்ந்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இந்த மரத்தோட இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மரத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசார தேங்க்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து உங்களோட கண்ணை வந்து நீங்கள் திறந்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து அவங்க வந்து தியானம் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு, ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கிடச்சிச்சுன்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் தியானம் முடிஞ்சிருச்சு. இந்த தியானம்க்கு அப்புறமா இவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்றத இப்போ நான் வந்து மூலிமா உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீ சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது ரியலாக வந்து நீ வந்து சொல்லு. பிஃபோர் மைண்ட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஆஃப்டர் 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமா உன் மைண்ட் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சுன்னு மட்டும் எனக்கு சொல்லலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீத்திங் வந்துட்டு கம்மியாக இருந்தது. இந்த 20 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னா ஆக்சிஜன் வந்து இன்னும் இன்டேக் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக ஆக்சிஜன் இன்டேக் பண்ண முடியல. ப்ரீத்திங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கான்சன்ட்ரேஷன் முதல் வந்துட்டு டிவைட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது என்னாச்சுன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் வந்துட்டு அதிலே தான் இருந்தது. எதில் இருந்தது? என்னோட மூச்சில் இருந்தது.
ஸோ எனக்கு மூச்சு மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது ப்ரீத்திங் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு என்னோட இன்ஹேல் பண்ணுறேன் எக்ஸ்ஹேல் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் தெரிய முடிஞ்சு. முன்னாடி வந்துட்டு அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்கும்போது வந்துட்டு மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது. அந்த தியானத்துக்கு அப்புறம் வந்து என்னன்னா இப்போ அந்த ஆசிலேஷன் இல்லை. ஸோ கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுது. ஓகேண்ணே. இதை தாண்டி உனக்கு ஏதாவது கவலைகள் ஏதாவது இருந்துச்சா? இப்போ ஏதாவது வந்து அது எதாவது ரெடியூஸ் ஆயிருக்கா? அது என்ன கவலை இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னோட உள்ள வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு என்னோட ஒர்க்கிங் வந்துட்டு இன்னும் வந்து நான் எஃபிஷியண்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதில் சின்ன சின்ன நெகட்டிவிட்டி இருக்கும். ஓகே. ஸோ அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாமே நான் அதை ஷேர் பண்ணேன். ஓகே. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி எடுத்துட்டு எனக்கு தேவையான ஆக்சிஜனையும் எனக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்தனால என்னால் இன்னும் பாசிட்டிவா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ண முடிச்சு. ஓகே. கடைசியில உனக்கு அந்த மரம் என்னதான் கொடுத்துச்சு, அது உன் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இன்டராக்ட் பண்ண என்னால் முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutesல நான் இன்டராக்ட் பண்ண முடியல. தென் 10 minutesக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா என்ன இன்டராக்ட் பண்ண முடிஞ்சு. நான் என்னோட ஆக்சிஜனை வந்துட்டு இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில ரிலீஸ் பண்ணேன். என்னால வந்துட்டு அப்படி என்னால அந்த அளவுக்கு பண்ண முடியல. ப்ரீத்திங் வந்துட்டு கம்மியா தான் இருந்தது. அந்த 10 minutesக்கு அப்புறம் ப்ரீத்திங் அதிகமாச்சு. ஓகே. ஸோ என்னோட ப்ரீத்திங் பவர் அது வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்டா என்னால எடுத்து கொடுத்துருக்கு. இந்த நெகட்டிவிட்டி என்னோட உள்ள அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாமே மேக்சிமம் எது அது ஃபுல்லாமே ஷஃபிள் ஆகி வெளியே வரும். ஓகே. உங்க இன்னர்ல இருக்க நெகட்டிவிட்டி வந்துட்டு ஷஃபிள் ஆகி வெளியே வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வரும். ஓகே. தென் அதை வந்துட்டு நம்ம என்னால் ஷேர் பண்ண முடியும். நெகட்டிவிட்டி வந்து அது கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. ஓகே. ஸோ இதை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் ஒரு 1 hour இல்லை 2 hours இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கோ அவ்வளோ நெகட்டிவிட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு நமக்கு தேவையான பாசிட்டிவிட்டியை இந்த சரௌண்டிங் நமக்கு கொடுக்கும். ஓகே. ஃபைனலாக இந்த மரத்தை பற்றி நீ என்ன சொல்ல வர? அதே மாதிரி இப்போ பீப்புள் நார்மலாக ஒரு பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தியானம் பண்ண என்னால் கிடைக்கும்ன்றது நீ சொல்ல வர? மைண்ட் ரிலீஃப்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. கான்சன்ட்ரேஷன் பவர் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஆசிலேஷன் இருக்காது, மைண்ட் ஆசிலேஷன் இருக்காது. ஓகே. ஸோ மேக்ஸிமம் எப்படின்னா நம்ம ஒர்க்ல இருக்கோம் அப்படின்னா அவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களால ஹெல்த்ல இருக்க என்ன சொல்றது ஆக்சிஜன் லெவல் வந்து இன்னும் வந்து மேலே கொண்டு வர முடியும். கண்டிப்பா. இன்னொன்று அவங்கள்ட்ட இந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். கண்டிப்பா. ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால வந்துட்டு இன்னும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஹெல்த்தை வந்துட்டு நல்லா நம்ம பாரம்பரியமா எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். கண்டிப்பா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்களா அண்ணா வந்து ஒரு 20 minutes தான் கொடுத்தேன். 20 minutesக்கு எவ்வளோ விஷயம் வந்து பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து நம்ம கேட்போம். ஐடா மாப்பிள்ள, எப்படி தியானம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. முன்னாடி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு? என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு? ஸ்ட்ரெஸ்னா எப்படின்னா லைஃப் பார்த்தா எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாம இந்த மாதிரி இருந்துச்சு. சரி. இப்போ ஓரளவு நார்மலா தான் இருக்கு. எந்த அளவுக்கு நார்மலா இருக்கு? ஏன் வந்து பயந்தா? இப்போ எப்படி வந்து உனக்கு நார்மல் ஆச்சு? எதுவுமே அமைதியா இருந்தா எதுவும் போராடம் அமைதியா இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நீக்கலாம். எதுக்கும் ஃபேஸ் பண்ணிடலாம் எதா இருந்தாலும். ஓரளவு கான்ஃபிடென்ட்டா இப்ப வந்துச்சு. சரி. இப்ப அந்த மரம் உனக்கு வேற என்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துச்சு? இந்த 20 நிமிஷம் இருந்த அந்த 20 நிமிஷத்துல இந்த மரத்தை கிட்ட நீ என்ன வந்து உணர்ந்தனா மெடிடேஷன் பண்றதுனால கொஞ்சம் மன திருப்தியா இருக்கு. சரி. அமைதி, இயற்கை சுற்றுவளங்கள்ல சவுண்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. சரி. வேற அந்த மரத்தோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? நீ அவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தல, அந்த கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கும் உனக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஃப்ரீயா பேசுறோமோ அந்த மாதிரி மரத்துக்கிட்ட பேசுறதுனால கொஞ்சம் மன திருப்தி, எந்த கவலை, ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுவுமே இல்லாம எந்த கவலை இல்லாம இருந்துச்சு. சரி. இப்போ வந்து உனக்கு நிறைய கவலைகள் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து தனியா பர்சனலா சொல்லியிருக்கேன். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை நீ ரெகுலரா பண்ணா உன் வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்குமா ஃபெயிலியர் ஆகும்? சக்சஸ் தான் கிடைக்கும் கண்டிப்பா. அப்ப நீ இதை தொடர்ந்து நீ பண்ணுவியா? டெய்லி பண்ணணும். இது பண்ண உனக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். சரி. அப்ப நீ சொன்னல ஒரு வார்த்தை, தியானம் பண்ண, சுத்தி இருக்கக்கூடிய சவுண்டு, இந்த காத்து, மரம், இது எல்லாமே இது இயற்கையோட இருக்க என்ன ஆகும்னா நம்ம மனசு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணும். ஸோ இதுக்கு தான் இந்த சொன்னேன். ஸோ இப்போ இன்னைக்கு நீ உனக்கு இது சொல்லி கொடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா, ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே.
ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நான் 2 பேருக்கு வந்து இந்த இதை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கவலைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நானும் வந்து சில விஷயம் வந்து நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த தியானம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் வந்து இந்த தியானத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த அரச மரம் இருக்குமான்னு தெரியல, பட் எந்தெந்த மரத்துக்கு கீழே உட்காந்து இல்லை இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு தாராளமாக வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். ஸோ கட்டி பிடிச்சி தியானம் பண்ண முடியாதவங்க சும்மா அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு மைண்டு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் எந்த அளவுக்கு கவலையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தியானம் வந்து பண்ணும்போது, அதாவது மரத்தை கட்டி பிடிச்சி தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம வந்து சுவாசிக்கிறோம்ல, இந்த சுவாசத்தை வந்து யார் தரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவாசத்தை கொடுக்குறது. அதாவது நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது, நல்ல காற்றை கொடுத்துட்டு நம்ம உடம்புல வந்து கெட்ட வகையான எல்லா விஷயத்தையும், அதாவது கார்பன் டை ஆக்சைடாக வந்து அது வந்து எடுத்துக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வந்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஷக் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நமக்கு அது தேவையான ஆக்சிஜனையும் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறமா நல்ல எண்ணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கும். ஸோ இதில் அண்ணா வந்து சொன்னாங்கல்ல, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீத்திங் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த என்னோட மூச்சு பயிற்சி வந்து, அதாவது மூச்சு வந்து ப்ராப்பராக போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன் தான். அந்த இயற்கையான ஆக்சிஜன் வந்து மரம் பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் வந்து இன்னும் நல்லா வந்து எப்பயுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தியானம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மன அமைதியாகும். மன அமைதி ஆகிறதுனால நீங்கள் அடுத்த எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல், ஹாஸ்லேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவல் உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவிட்டி இருக்கும், எந்த நோயுமே வராது. ஏன்னா இயற்கையான ஒரு மரத்துக்கிட்ட நீங்கள் வந்து பண்ணும்போது நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும்போது உங்கள் உடம்பு வந்து எப்பயுமே தூய்மையாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிற நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தியானத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களால் ஃப்ரீயாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆக்சிஜனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவும், உடம்புல மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும். அதர்வைஸ் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடும். ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசை வந்து எந்த நோயை சரி பண்ணணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து மனநோயை சரி பண்ணணும். அந்த மனநோயை சரி பண்ணால் மட்டும்தான் உடல் நோயை வந்து சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மனநோயை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸு. ஸோ இது மூலிமா மனநோயை சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். ஸோ இதுதான். ஸோ எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.